இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொள்ளாச்சியில் நடந்த கொடூர சம்பவத்துக்கு தாமதமா நீதி கிடைச்சாலும் மக்கள் விரும்பின மாதிரி அருமையான ஒரு நீதி கிடைச்சிருக்கு. முதல்ல 2019 அந்த கேஸ் ஆரம்பிச்சாலும் தனக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் கிடைச்சாலும் அதை கேன்சல் பண்ணி இந்த கேஸை விடாமல் விசாரிச்சு தீர்ப்பு வழங்கின ஜட்ஜம்மா நந்தினி தேவிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம ஒரு சிறப்பான சம்பவம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அன்னைக்கு பெல்ட்டால அடிச்சு அந்த பொண்ணுங்களை கதற சித்திரவதை பண்ணி இந்த நாதாரி பசங்களை இன்னைக்கு ஜட்ஜம்மா தன் முன்னால கதற வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் மட்டும் சிபிஐ ஒப்படைக்காம இருந்திருந்தாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த 2021 நடந்த பத்ம சேஷாத்ரி ஸ்கூல் இஷ்யூ, அண்ணா யூனிவர்சிட்டி மாற்ற கேஸ், அப்புறம் ஸ்கூல் மாடியில இருந்து விழுது அந்த பள்ளி மாணவி மரண வழக்கு, இப்படி ஏகப்பட்ட கேஸ்கள் நம்ம மறக்கிற மாதிரி ஆயிருக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட் நிறைய பேர் பாராட்டி இருந்தாலும் என்ன மாதிரி கொஞ்சம் பேருக்கு அந்த அளவுக்கு திருப்தி உடன்பாடு இல்லை. ஏன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனைங்கிறது அங்க அவன் தப்ப உணர்ந்து மற்றவங்களுக்கு பாடமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா அப்படி நடக்குதா? இல்ல. அங்க இந்த அத்தனை பேர் நல்லா 3 வேளை மூக்கு போட்டு சாப்பிட்டு கோட்டை விட்டு தூங்கி நல்லா பொழுதுபோக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ராஜ வாழ்க்கை சார் உள்ள எனக்கு நெல்லைக்கண்ணன் ஒரு போன் பண்ணாரு. சரி நல்லா இருக்காங்கப்பா, அவங்க சொகுசா இருக்காங்க. ஆளுங்கட்சி ஆட்கள் செஞ்சா அந்த கேஸை மூடி மறைச்சிடுவாங்க, எதிர்கட்சி ஆட்கள் செஞ்சா அந்த கேஸை இன்னும் தீவிரமா நோட்டுவாங்க, இல்லைன்னா சிபிஐ ஒப்படைச்சிடுவாங்க. இந்த குற்றவாளிகளுக்கு சாவும் வரை ஆயுள் தண்டனை ஓகே தான். இந்த ஆயுள் தண்டனை மட்டும் இல்லாம டெய்லி இந்த நாதாரிகள் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்லயும் கொண்டு போய் பெண்கள் கையில சாட்டை கொடுத்து அவங்க எவ்வளவு கதறி கெஞ்சினாலும் 1 மணி நேரத்துக்கு வந்து மாறி அவங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை பார்க்குற மக்கள் இனிமே இப்படி ஒரு தப்பை செய்யக்கூடாதுன்னு ஒரு பயப்படணும். இப்படி தப்பு செய்யணுங்கிற எண்ணமே அவங்க மனசுல வரக்கூடாது. அதுதான் ஒரு தண்டனை உண்மையான நோக்கமா இருக்கணும். தண்டனை கிடைச்சா அப்பீலுக்கு போவான். அதாவது போன வாரம் கூட ஒரு யஷ்வந்த் கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்து அப்பாவே பின்னால் பிறல் சாட்சியா மாறினால எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு அவனை விடுதலை பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட தப்புகள் இனி நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தா சரி. அதுக்கு முன்னால இன்னொரு விஷயத்துக்கு வருவான். சரி, இத்தனை பொண்ணுங்க இவன்கிட்ட சிக்கி இருக்காங்களே, இத்தனை பொண்ணுங்களுக்கு அறிவு இல்லையா, இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த டீனேஜ்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு அக்கறை கிடைக்கலையா? அப்ப தப்பு வீட்டுல இருந்து பேரண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் நாட்டில் உள்ளவங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? முதல்ல வீட்டுல உள்ள அம்மா அப்பாக்கள் உங்க பிள்ளைங்க மனசுக்குள்ள விளையாட்டு வராத அளவுக்கு உங்க டீனேஜ் பையன் பொண்ணுகிட்ட அன்பா பேசி பழகுங்க, அக்கறை காமிங்க. பொண்ணுங்களை சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸை தவிர கண்ட உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பர்சனல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க இன்பாக்ஸ் அலோவ் பண்ணிடுறாங்க. உன்னுடைய உண்மையான அக்கறையான நண்பன் உன்னுடைய இன்பாக்ஸ் வரவே மாட்டாங்கிறத பொண்ணுங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கு இந்த ஹனி ட்ராப், செக்ஸ் ஆப், டேட்டிங் ஆப்னு ஏகப்பட்ட ஆபத்துகள் வள வச்சு காத்துக்கிட்டு இருக்கு இந்த சோசியல் மீடியா உலகத்துல. முதல்ல வீட்டை கிளீன் பண்ணுவோம், அப்புறம் நாட்டை கிளீன் பண்ற பத்தி யோசிப்போம்.